வணக்கம். வாழ்க்கையில சில சமயம் இதுக்கு மேல போகவே வழி இல்ல, ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இனி நகர வழியே இல்லைன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, அப்போ இந்த செய்தி கண்டிப்பா உங்களுக்கு தான். ஒரு புதிய தொடக்கத்திற்கான தெய்வீக வாக்குறுதிகள், இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல உங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்த உணர்வுகளை ஏத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க போராட்டம் உண்மைதானே அங்கீகரிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி, இல்லையா? நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க. ஒரு பெரிய சோர்வு, உடம்புலயும் சரி மனசுலயும் சரி. இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு களைப்பு. அப்புறம் அந்த கவலை, அடுத்து என்ன நடக்குமோ, எப்படி சமாளிக்க போறோமோன்னு ஓயாம மனசுக்குள்ள ஓடுற ஒரு கவலை சுழற்சி, ஒரு விதமான மன அழுத்தம். சில சமயம் நம்ம வலிய சொல்ல வார்த்தையே இருக்காது. அப்போ மௌனமா வர்ற கண்ணீர் தான் எல்லாத்தையும் சொல்லும். அந்த துக்கமும் சரி, அது கண்ணீரா வர்றதும் சரி, அது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த முக்கியமான திருப்புமுனை. இனிமே என்னால முடியாதுன்னு நம்பிக்கையோட கடைசி துளியம் போயிருச்சுன்னு நினைக்கிறோமே, ஒரு நொடி. ஆமா, அந்த நொடிய பத்தி தான் இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் பேசுது. நம்ம பார்க்குற இந்த வழிகாட்டுதல் இந்த தனிமையான உணர்வுகளை ரொம்ப அழகா சொல்லுது. இதயம் நொறுங்கி போற மாதிரி இருக்கிறது, உற்சாகமே இல்லாம போறது, நம்மள யாருமே புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தப்படுறது, இந்த போராட்டத்துல நாம மட்டும் தனியா நிக்கிற மாதிரி உணர்றது, இதெல்லாம் தான். சரி, இவ்ளோ கஷ்டமான ஒரு இடத்துல இருந்து எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம் உருவாகுதுன்னு பார்க்கலாமா? இதுதான் உண்மையான டர்னிங் பாயிண்ட்னு இந்த செய்தி சொல்லுது. இந்த ஸ்லைட பாருங்க. இதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இடது பக்கம் மனுஷனோட முயற்சி முடியிற இடம், வலது பக்கம் அதே இடத்துல தான் கடவுளோட செயல்பாடு தொடங்குதுன்னு சொல்லப்படுது. சொல்லப்போனா, நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடம்தான் உண்மையில ஒரு புது தொடக்கத்துக்கான நுழைவாயில். இது சும்மா ஒரு நம்பிக்கை வார்த்தை மட்டும் இல்லைங்க. இது நம்ம பார்வையே மாத்துற ஒரு விஷயம். மனுஷனோட பாதை முடிஞ்சிருச்சுன்னு தோன்ற அந்த சரியான இடத்துல இருந்து தான் ஒரு தெய்வீக சக்தி நமக்காக ஒரு புது பாதையை உருவாக்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த புதிய தொடக்கம். இத புரிஞ்சிக்க ஒரு அழகான உதாரணம் இருக்கு. மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட ஒரு விதை. பார்க்கறதுக்கு அது ஒரு முடிவு மாதிரி தெரியலாம், இல்லையா? ஆனா அதுதான் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியோட ஆரம்பம். அதே மாதிரி தான் சில சமயம் நம்ம வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி நடந்துட்டு இருக்கலாம். சரி, அப்போ இந்த புது ஆரம்பம் உண்மையிலே எப்படி இருக்கும்? அத பத்தி இந்த வழிகாட்டுதல் ஒரு தெளிவான வாக்குறுதியை கொடுக்குது. அதாவது, நீங்க இழந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்காக நான் வச்சிருக்கிறது அதை விட பெரியதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது. கடந்த காலத்தையே பிடிச்சிட்டு இருக்காம எதிர்காலத்துல வரப்போற நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துருங்கன்னு சொல்றாங்க. போனதை நினைச்சு வருத்தப்படுறது, நம்மள விட்டு போனவங்களால வந்த வலி, தோல்விகளால வந்த ஏமாற்றம், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி போக சொல்லி இந்த செய்தி நம்மள ஊக்குவிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடப்படுற ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய கதவு நமக்காக திறக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாக்குறுதி சும்மா வார்த்தையோட நின்னுடாது. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில சில நிஜமான உறுதியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த வழிகாட்டுதல் சொல்லுது. அப்போ என்ன இந்த 3 மாற்றங்கள்? முதல்ல மன அமைதி கிடைக்கும். 2வது ஒரு புது நம்பிக்கை வரும். கடைசியா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இது 3ம் சேர்ந்து ஒரு புது அஸ்திவாரத்தை உருவாக்கும். முதலாவது ஒரு ஆழமான மன அமைதி. இத்தனை நாளா மனச போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த பயமோ பதட்டமோ மெதுவா குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசே ரொம்ப லேசான மாதிரி உணர்வீங்க. அடுத்ததா உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை உருவாகும். இனிமேல்லாம் முடிஞ்சு போச்சே, நல்லதே நடக்காதுங்கிற எண்ணம் மாறி, பரவாயில்ல நம்ம திரும்பவும் முயற்சி பண்ணலான்னு ஒரு தைரியம் வரும். 3வதா வெளியே இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. நின்னு போன காரியங்கள் எல்லாம் தானா நகர ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி கிடைக்கும். மூடிருச்சுன்னு நினைச்ச கதவுகள் தானா திறக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த வழிகாட்டுதல் ஒரு ஜெபத்தோட முடியுது. இது வெறும் காதால கேட்கிற செய்தியா இல்லாம நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு உறுதிப்படுத்துற ஒரு செயலா மாறப்போகுது. வாங்க, இந்த விசுவாசமான வார்த்தைகளை நாமளும் சேர்ந்து சொல்லுவோம். இறைவா, நான் சோர்ந்து போகும்போது என்னை தூக்கி நிறுத்துங்க. என் மனசுல இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. மூடியிருக்கிற கதவுகளை திறங்க. என் கண்ணீரை சந்தோஷமா மாத்துங்க. என் வீட்ல அமைதியை கொடுங்க. நான் செய்யற முயற்சிகள்ல வெற்றியை கொடுங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு அனுப்புங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுங்க. உங்க அருள் என் கூட இருக்கட்டும். ஆக இந்த செய்தி நமக்கும் இது கேட்கிற மத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பா இருக்கு. ஆமென்.